ஈகில் வேணும். ஈகில் வேணும். ஈகில் இதுல எத்தனை இடம்? இதுல 100 வரும். 100 என்ன விலை? இது இப்ப எங்களுக்கு 650 ரூபா 750 ரூபாய் சாப்பாடு. ஹாய் வணக்கம். ஒருவேளை காண்டிபன் பீஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். நாளைய தினம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழ் மக்கள் தற்போது அந்த பொருட்களை கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தற்போது பொங்கலுக்கு தேவையான பொருட்களை சந்தைகள் மற்றும் கடைகளிலே கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈக்கில் வானம், புத்தகப்படி, சீனவடிகள் போன்றன என்னென்ன விலைகளில் போகின்றது தொடர்பான காணொலிகளை நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிபன் ஈஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியிலே வெடி விற்பனையானது அமோகமாக சூடுபிடித்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. வெடி விற்பனையிலே மக்கள் ஆர்வமாக அந்த வெடிகளை கொள்வன செய்வதில் மிக ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்போது பாருங்கள், சீன வெடி, ஈக்கில் வானம், புத்தக வெடி போன்றன விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. வெடிகள் என்னென்ன விலைகளில் போகின்றது சொல்லி அவற்றை கேட்டு பார்ப்போம் வாங்கோ. வெடிகள் என்னென்ன விலை போகுதுங்க? காரணமான இந்த மூலவடி இந்த மூலவடி. இது சக்கரம் தகில வர சக்கரம் 350 ரூபா. 350 ரூபா. இது 200 ரூபா. அது 200 ரூபா. இது இந்த விசில் வானம், மேல போய் விசிலோட வானம் அடிக்கும். இது 200 ரூபா விற்கிறேன். 200 ரூபா. மற்றது இந்த சக்கரம் பொக்குல வர சக்கரம் ஒரு 50 பீஸ் வரும். சின்ன 50 பீஸ் சின்ன. இது 400 ரூபா. சக்கரான நிலத்தில ஊர்றதான். இது பெரிய சக்கரம் இது இதுக்குள்ள 20 பீஸ் வரும். இது 400 ரூபா இருக்கு. 400. இதுல எத்தனை பீஸ் வரும்? இதுல 25 பீஸ் வரும். 25. அது இந்த பூரிஸ் 300 ரூபா விற்கிறோம். பெரிய வாட்ச் 300. மற்றது இந்த விசில் சக்கரம் 400 ரூபா விற்கிறோம். 400 350 ரூபா விற்கிறோம். 400 ரூபா. அதாவது இந்த வடி சீனா வடியா. இது என்ன விலை போகுது? இது 600 ரூபா விற்கிறோம். இதுல எத்தனை கிடாக்குது? இதுக்குள்ள 100 பீஸ் வரும். 100. மற்றது இது ஈகில் வானம். ஈகில் வானம். இதுல எத்தனை இடம்? இதுல 100 வரும். 100 என்ன விலை? 900 ரூபா. 50 விற்கும். 900. அதே சிம்மோன் சைஸ் வடி சிம்மோன் சைஸ். இது நாங்க 250 ரூபா விற்கிறோம். 250. மற்ற இது என்ன 400 ரூபா விற்கிறோம். 400. இதுதான் புத்தக வடியான புத்தக வடி. இதுதான் பொங்கல் இது 900 ரூபா விற்கிறோம். 900. பெரிய லார்ஜ் சைஸ். மற்ற பாத்தீங்கன்னா அங்காள இருக்கேன். அது 500 வாழை 3000 ரூபா விற்கிறோம். 1000 வாழை 1000 போட்ட வடி சாதாரணமா 1500 உங்களுக்கு வடி தானே என்ன? இது 3500 ரூபா. 3500. இது 6500 ரூபா. 900, 6500. மானிப்பா சந்தைக்கு முன்னால இருக்கின்ற வெடி விற்பனை நிலையத்துக்கு தான் நாங்க தற்போது வருகை தந்திருக்கிறோம். இதுல வெடி விற்பனை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஐயா ஐயா, இந்த மாதிரி விற்பனைகள் என்ன மாதிரி வெடி விற்பனைகள் என்ன மாதிரி? இப்ப கொஞ்சம் பெரிய கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வெளியில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா கரப்புலாம் இல்ல. எல்லாம் இப்ப நாங்கள் 1500 ரூபாய் வித்த ஈக்குவானம்
இப்ப நாங்க 900 விக்கிறோம். அப்ப எல்லா இடத்துலயும் ரோட்டுல விக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் குறைவா அது இருக்கு. என்னன்னா நாங்க கடை இருக்கிறாங்க எல்லாரும் திருவாங்க இங்க இருக்கிறாங்க வண்டியில போட்டு விக்கிறபடியா இப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டங்க குறைவுதான். இப்ப பார்க்க போனா சின்ன பிரதேச சபையெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அங்க விற்கலாம், கடைக்காரர் மட்டும்தான் அந்த அதை செய்யலாம். மாநிலத்தை பார்க்க போனா பிரதேசக்காரர் அப்படி இல்லை, எல்லாம் முழுத்தலை மயப்போடு கரியையும் வாங்கி சந்தைக்காரரும் தங்கட விட்டு அதையிலும் தங்கட வரியையும் வாங்கி கொள்ளினோம். அதால பெரிய ஒரு கஷ்டம்தான், ஒன்றும் செய்யலாது. ஆனா நாங்களுக்கு நல்ல பாருங்க, இப்ப 400 500 படியெல்லாம் இப்ப 350 ரூபாய். ஆனா ஜனம் வாங்குறதுக்கு இல்லை, அதான் பிரச்சனை. மக்கள் வாங்கினவா இந்த மாதிரி எல்லாம் வந்து கிட்டே கேட்டுட்டு எல்லார்டையும் அடி வந்து வாங்க போயிடும். தம்பி இறங்கோ. சரி 500 ரூபாய் 5 பேரும் பிசில் அவன் தெரியும். 350 ரூபாய்க்கு இருக்கு. அப்ப இது வேணும், அப்ப இது வேணும். அவன் இதெல்லாம் விலை ஊனது இப்ப வாங்கிட்டு 500 ரூபாய் டீசலுக்கு வீட்டுக்கு நேரத்துல ஒரு கிடைக்கலும் இல்லை. எந்த சனமெல்லாம் வந்து பார்த்து கொண்டு இப்படியே போய் கொண்டிருக்கு, ஒன்னும் செய்ய இயலாது. தொடர்ந்து வேறுங்க எல்லாரும் பிடிக்கல, எல்லாமே கொழும்புல இருந்து இங்க வந்தா நாங்கள் இனி கொழும்புக்கு போவோம் வியாபாரத்துக்கு. இதுதான் உண்மையான முடிவு. அது சரி, அதுதான் என்ன செய்யறது, எல்லாம் நாட்டு சூழ்நிலை இப்ப நாட்டு சூழ்நிலை முடிஞ்சு சீருக்கும் வந்து ஒரு தீர்ப்புகளா இருக்கு, ஒன்றும் செய்யறாது. இதை நீங்க தான் சரியான முடிவு எடுக்கணும். அடுத்தது இது வந்து பாய்வடி என்று சொல்லுவாங்க, பாய்வடி. இது வந்து முதல் 700 ரூபாய், இப்ப இது 350 ரூபாய். அப்படி இருந்து ஜனம் வர்றதே இல்லை, வாங்கினவில்லை. 400 ரூபாய் விட்டது 250 ரூபாய். ஒரு வெறுமையை வாங்குறது மாதிரி இல்லை. அடுத்தது இது வந்து 900 போட்டபடி 650 ரூபாய். எல்லாம் நலிவு. ஆனா இங்க பாருங்க, ஜனப்படி அடக்கி கொண்டிருக்கோம். ஆனா ஒரு வெறும் வாங்குற மாதிரி இல்ல. இங்கே இருந்தாலும் வந்து சொல்ல செய்யலாம், நீங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நடைமுறைக்கு செய்யணும். நான் உண்மையா ஆசைப்படுறேன்னு சொன்னா மருதாமட பிரதேசக்கார நான் பாராட்ட வேண்டியா கிடைக்கும். ஏன்னா அவங்க சரியான ஒரு சட்டத்தின் முறை செய்யறாங்க. 5 ரூபாய் விட்டது, இது இப்ப எங்களுக்கு 650 ரூபாய் 750 ரூபாய் ஜனம் பாருங்க. சாப்பாடு விலைப்படையில விலைப்படையில